11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக்கெட் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. இன்னைக்கு வேர்ல்ட் கப் பரபரப்பா போயிட்டு இருக்கு நிலைமையில இன்னைக்கு ஒரு பரபரப்பான மேட்ச் நம்ம பார்த்தோம். இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் ஃப்ரம் பல்லக்கிலே ஸ்ரீலங்கால இருந்து குரூப் 2 மேட்ச். 160 இப்போலாம் அந்த 160 ஸ்கோர் அப்படிங்கறதே ஒரு த்ரில்லிங்கா போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு காலத்துல இந்த 160 ஸ்கோர் எல்லாம் சீட் எட்ஜிங் த்ரில்லரா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ 180 190 கூட ஈஸி சேசபிள் ஸ்கோரா இருந்த காலம் வந்து இப்போ அதுல இந்த வேர்ல்ட் கப்ல சில குவாலிட்டியான மேட்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த குவாலிட்டி மேட்சஸ் ரெண்டு சைடும் வித் பேட் வித் பால் ரெண்டுமே ஈக்குவலா போயிட்டு இருந்த ஒரு போன ஒரு காம்படிஷன் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி போத் டீம்ஸ் ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான். இவங்களுக்கு ஒரு மொமெண்டம் அவங்களுக்கு ஒரு மொமெண்டம் அப்படி இப்படின்னு போய் கடைசியில இங்கிலாந்து 2 விக்கெட்ல வின் பண்ணிட்டாங்க. அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரோட அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம எஸ்பிடி ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஒரு நல்ல மேட்ச் ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு நல்ல டிஸ்பிளே ஆஃப் கிரிக்கெட் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு. போத் இங்கிலாந்து அண்ட் பாகிஸ்தான் ஆடி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த மேட்சோடைய கான்டெக்ட்க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அந்த பிச்சில் இருந்து நம்ம போயிடலாம். பிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு பல்லக்கிலே இந்த வேர்ல்ட் கப்ல பல்லக்கிலே வாஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸ்கோரிங் கிரவுண்ட். நம்ம ரைட் ஆன் த டாப்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா 235 அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா லீக் மேட்ச் இங்க நடந்தப்போ அந்த ஆஸ்திரேலியால ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அந்த சேஸ் எப்படி ஈஸ் பண்ணாங்க, நிஷங்கா எப்படி அடிச்சாரு அப்படிங்கறத நிஷங்காவோட இந்த இன்னிங்ஸ் நம்ம பார்த்தோம். பட் இந்த விக்கெட் கொஞ்சம் வர 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 அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் இங்க இங்கிலாந்து இங்கதான் ஆடினாங்க ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா. அந்த மேட்ச்ல பிச்சு வந்து ரொம்ப 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 பவுலிங்க்கு சாதமா இருந்துச்சு. ஆனா ஸ்பின் ஆச்சு. ஆக்சுவலா அந்த பிச்சு வந்து இந்த யூஸ்டு பிச்சே போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பிச்சு மாத்திருந்தாங்க. பக்கத்து பிச்சு ஒரு ஃப்ரெஷ் பிச்சு இன்னைக்கு எடுத்துட்டு வந்து போட்டிருந்தாங்க பல்லக்கிளையில கொழும்புல. அப்படி இருக்கும்போது இந்த பிச் வந்து கொஞ்சம் பேட்டிங்க்கும் நல்லா இருக்கும் அப்படிங்க. அதே மாதிரி கிரீன்ஷா இருந்துச்சு கொஞ்சம் ரைட்டா பார்க்கும்போது பிச் போட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம இங்கிலாந்து பேட்டர்ஸ் கொஞ்சம் இங்கிலாந்து பவுலர்ஸ் சோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போல்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு நியூ பால்ல ஷைன் ஷாஃப்ரிடி விக்கெட்ஸ் எடுத்தாரு. வந்த உடனே முதல் பால் ஃபில் சால்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணதா இருக்கட்டும். பிச் அந்த நியூ பிச் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த 160 அப்படிங்கிறது இந்த ஒரு பார் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு. இந்த பிச் வந்து எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா பல்லக்கிலே வந்து ஒரு இந்த வேர்ல்ட் கப்ல பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோரிங் ரவுண்டா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே பாத்துட்டீங்கன்னா ஒரு பிளாட் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பிஃபோர் த வேர்ல்ட் கப். பட் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆன உடனே பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் இருந்துச்சு. 200ல ஈஸியா அடிக்க முடியல. 170 180 ஸ்கோர் அப்படிங்கிற அந்த ஓஜி கிரிக்கெட் T20 கிரிக்கெட்டோடைய அந்த ஓஜி டேஸ் மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு. பட் பல்லக்கில அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு வந்துச்சு. இன்னைக்கு அந்த 160 அப்படிங்கிற ஒரு பார் ஸ்கோர் ஈவன் தோ விக்கெட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது வித் பேட் அண்ட் பால் கான்டெக்ட் ஈக்குவலா இருந்துச்சு. இந்த கேம் பர்டிகுலர் இந்த கேம் நீங்க எப்படி எந்த ஒரு கான்டெக்ட்ல பாக்குறீங்க? நம்ம இந்த ஐபிஎல்ல வந்து முன்னாடி ஒரு கோவிடுக்கு முன்னாடி இந்த ஹைதராபாத் கிரவுண்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு ஸ்டேடியம்ல வந்து நீங்க ஒரு 150 140 வச்சுட்டாலே போதும், அழகா டிஃபெண்ட் பண்ணி உங்களால வின் பண்ண முடியும். பேட்ஸ்மேனுக்கு எர்லி விக்கெட்ஸ் எடுத்து ப்ரெஷரை போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால அந்த சேஸை வந்து உங்களுக்கு சாதகமா கொண்டு போக முடியும். சிமிலரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2018 எஸ்ஆர்எச் வாசஸ் ஆர்சிபி. எஸ்ஆர்எச் ஒன்னும் பெரிய டோட்டல்லாம் வைக்காது, 140 ஒன்னோ தான் வைக்கும். ஆர்சிபி ஆனா எஸ்ஆர்எச் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அந்த ஒரு பிரைம் பவுலிங் டீமை வச்சுக்கின்னு. அந்த மாதிரியான ஒரு பிச்சா தான் நான் பார்ப்பேன். ஒரு நல்ல குவாலிட்டி சைடு பவுலிங்க்குன்னு நீங்க ஒரு நல்ல குவாலிட்டி சைடு வச்சிருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஏர்ன் ஃபார் ரன்ஸ் உங்களுக்கு ஈஸியா வராது. உங்களுக்கு ரன்ஸ் ஒரு ரன்ஸுக்கும் நீங்களா ஏர்ன் பண்ணி உங்களோட ஷாட்ஸ் டெடிகேட்டா போய் தான். ஏன்னா இது இங்க வந்து நீங்க சீக்கி ரன்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ண முடியாது. T20 பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்க எக்ஸ்ப்ளோசிவ் சிக்ஸஸ் பவுண்டரிஸ் அடிச்சாலும் சம்டைம்ஸ் கிரவுண்ட் ஷாட்ஸ் ஏரியல் ஷாட்ஸ் இந்த சீக்கி சிங்கிள்ஸ் அண்ட் கப்புள்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறதுல நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு டிபிக்கல் அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு போற மாதிரியான மேட்சஸ் தான் இந்த மேட்சை நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க கான்டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சேஸ் பண்ண விதம்ன்றது பாத்தீங்கன்னா வெறும் 3 பேட்ஸ்மேன் தான் இன்னைக்கு வந்து டபுள் டிஜிட்டே தாண்டி இருக்காங்க. மீதி 7 பேட்ஸ்மேனும் சிங்கிள் டிஜிட் தான் விளையாடி இருக்கிறாங்க. இந்த சேஸ் இங்கிலாந்துல
ஹாரி ப்ரூக்கே சப்போஸ் அவர் வந்து 90 ரன்ல அவுட் ஆயிருந்தா இங்கிலாந்து இந்த மேட்சை தோக்குற வாய்ப்புகள் தான் அதிகமா இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபம்பிள் த கேம். அங்கிருந்து மேட்சை எப்படியோ தட்டு தடுமாறி ஜெயிச்சு உள்ள வந்துட்டாங்க. பாகிஸ்தானும் அதேதான். சல்மான் ஆகா கொஞ்சம் அடிச்சு கொடுத்தாரு. பின்னாடி வந்தவங்க ஒரு மாதிரி ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் கொடுத்தாங்க, நாட் அ ஹை கான்ட்ரிபியூஷன். அதனாலதான் அந்த ஒரு டார்கெட் அவங்களால போஸ்ட் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா அவங்களும் வந்து ஒரு 130 140க்குள்ள அவங்களும் அடக்கி இருக்கலாம். அவங்களும் எல்லாரும் சல்மான் அலி ஆகாவோட சேர்த்து எல்லாரும் ஒரு பாபர் அசம் 25 பின்னாடி வந்த இவர் ஷதாப் கானு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன சின்ன கேமியோஸ் மாதிரி ஆடி கொடுத்ததுதான் பாகிஸ்தானுக்கு அந்த ஒரு ரன்ஸ் கொடுக்க வச்சுது, அந்த ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து 165 பார்த்த உடனே ஓகே, பாகிஸ்தானால இதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும், தே கேன் டூ திஸ் அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு, ஆனஸ்டா சொல்லணும்னா. அதுக்கு ஏத்த மாதிரி தே லாஸ்ட் எர்லி விக்கெட்ஸ். இங்கிலாந்தோட பேட்டிங்ல விக்கெட்ஸும் எர்லியா விட்டுட்டாங்க. எங்க பாகிஸ்தான் போட்ட விட்டாங்கன்னா, டிபிக்கல் வே ஆஃப் பாகிஸ்தான் லூசிங் த மேட்ச் அவங்களோட ஃபீல்டிங் தான். இந்த மேட்சை ஃபீல்டிங்கால தான் அவங்க சொதப்பி விட்டாங்க. ஜேக்கப் மெத்தலுக்கு கைக்கு வந்த கேட்ச உஸ்மான் தாரிக் ஃபம்பிள் பண்ணுவார். இன்னொரு ஒரு ஷாட்டு ஹாரி ப்ரூக்கு அந்த 10வது ஓவர்ல இவரு சாம்கரன் ஷாட் கேட்ச்னு கத்துவாங்க. அது வந்து 1 பவுன்ஸ் ஆகும். ஷஹீன் ஷா அஃப்ரிடி ஒரு மிஸ்ஃபீல்ட் பண்ணுவார். லாஸ்ட்ல 4 ரன் எடுக்கணும் 7 பாலுக்குன்னு அந்த பால் வந்து யூ ஷுட் ஹவ் டினைட் த சிங்கிள். ஆனா அதை வந்து முகமது நவாஸ் அப்படியே விட்டுருவார். அங்கதான் உங்களுக்கு வந்து 3-6 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நீங்க வந்து லெஸ் தென் 4 ரன்ஸ் பர் ஓவர்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ரெஷர் ஈஸப் ஆயிடும். இங்கிலாந்து வந்து இந்த சேஸை வந்து அழகா கால்குலேட் பண்ணி கொண்டு போனாங்க. கால்குலேட்டட் த கேம், கால்குலேட் பண்ணி அழகா கொண்டு போனாங்க. அவங்க அந்த ஃபைனல் டெத்துல மட்டும்தான் அவங்க கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஏன்னா மேட்ச் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஒரு அந்த ஒரு பாசிட்டிவ் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்ததுனால. மற்றபடி அவங்க இந்த கேமை கால்குலேட் பண்ணிக்கினே போனாங்க. எங்கேயுமே அவங்க ரன் ரேட்டை வந்து 9க்கு மேல அவங்க கொண்டு போகவே விடல. ஸ்டார்டிங்ல வந்துச்சு அந்த ஒரு 8.5 8.4ல ஸ்டார்டிங்ல வந்துக்கினே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவருக்கு 48 50 ரன் கிட்ட அடிச்சு இருந்தாங்க 6 ஓவருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரிக்வயர் ரன் ரேட் வந்து 8.5 கிட்ட இருந்திருக்கு. 10வது ஓவருக்கே அவங்க வந்து அழகா அந்த ரன் ரேட் அப்படியே நல்லிஃபை பண்ணிட்டாங்க 8க்குன்னு. கரண்ட் ரன் ரேட்டும் ரிக்வயர் ரன் ரேட்டும் பேலன்ஸ் பண்ணிக்கினே இருந்தாங்க இங்கிலாந்து. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பர் ஹேண்டு வந்துட்டாங்க. சேசிங்கை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு மெயின்டைன் தட் கரண்ட் அண்ட் ரிக்வயர் ரன் ரேட். அதை வந்து அந்த பேலன்சிங் இருக்கணும். நீங்க 200+ வந்து நீங்க வந்து அப்ப வந்து உங்களுக்கு 11 12 போகும்போது நீங்க வந்து அந்த டைம்ல 9 9.5னா யூ கேன் கோப் அப் ஈஸிலி. இந்த டிபிக்கல் ட்ரிக்கியான பிச்சர்ஸ்ல வந்து யூ ஹேவ் டு மெயின்டைன், யூ ஹேவ் டு கண்ட்ரோல் தட் ரன் ரேட் ஃப்ளோ. ஒரு இடத்துல பாகிஸ்தான் கூட ஸ்ட்ராங்கிள். அந்த இடத்துலதான் இவரு உடைச்சாரு. உஸ்மான் தாரிக்கோட ஓவர்ல வந்து சரியா தெரியல, வில்ஜாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த மேட்ச் அந்த 5 ஓவருக்கு 40 ரன் இருக்கணும்ன்ற அந்த ஓவருக்கு தான் உஸ்மான் தாரிக் வருவாரு. அந்த ஓவர்ல வில்ஜாக்ஸ் வந்து ஈசப் பண்ணிடுவார். ஒரு 6 ஒன்று அடிப்பாரு, ஒரு பவுண்டரி ஒன்று ஹாரி ப்ரூக் எட்ஜ் வாங்கி போயிடும். அங்கேயே மேட்ச் ஆல்மோஸ்ட் ஓவர். அந்த மாதிரியான எங்கேயுமே டிஃபென்சிவ் மைண்ட் செட்டுக்கே அவங்க போகல. எந்தெந்த பாலை எப்படி எப்படி அட்டாக் பண்ணணும், they took the balls which has to be punished. எனக்கு இன்னொன்னு, இப்போ இருக்கிற மாடர்ன் கிரிக்கெட்ல அந்த லெஜண்ட்ஸ் ஏராலாம் முடிஞ்சு இந்த Fab4 ஏரா அவங்களோட ஏரா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அப்படின்னு இருக்கும்போது புது செட் ஆஃப் ஜெனரேஷனல் பேட்ஸ்மேன்ல த பெஸ்ட் கவுண்டர் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்னா அது நான் ஹாரி ப்ரூக்கை தான் சொல்லுவேன். ஆல் ஃபார்மேட் ஆஃப் த கேம்லையும் விக்கெட்ஸ் எல்லாம் இங்கிலாந்துக்கு போனாலும் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் கவுண்டர் அட்டாக் சூப்பரா பண்றாரு ஹாரி ப்ரூக். ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாரு. ஃபியர்லெஸ் கிரிக்கெட்னா இப்போ நாம அபிஷேக் சர்மாவை நம்ம இங்க இருந்து கம்பேர் பண்ணி பேசணும்னு நான் எதிர்பார்ப்பாங்க. நான் கம்பேர் பண்ணி பேச விரும்பல. அபிஷேக் சர்மா கவுண்டர் அட்டாக்லாம் கிடையாது, ஒன்லி அட்டாக் ஃபார்மேட் பிளேயர். எதையுமே பத்தி யோசிக்காம அட்டாக் பண்றது. ஹாரி ப்ரூக்கு ப்ரெஷராவது இதுவாவதுன்னு அட்டாக் பண்ற பிளேயர். இந்த சீசன் ஃபுல்லாமே, இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாமே ஹி வாஸ் அண்டர் இம்மன்ஸ் ப்ரெஷர். ஏன்னா அவருக்கு பேட்ல சரியா படல. அவர் வந்து லோவர் த ஆர்டர் டாம் பேட்டனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தார். இன்னைக்கு ஒரு குரூஷியல் டைம்ல விக்கெட்ஸ் போகுது, நான் நின்று ஸ்டெப் அப் பண்ணி ஆடுறேன். ஒரு கேப்டன் ஸ்நாக்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கிறேன். T20 வேர்ல்டு கப்ல எத்தனை செஞ்சுரிஸ் நம்ம அதிகம் பார்த்துருப்போம். 16-17 செஞ்சுரிஸ் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். எனக்கு ரவுண்ட் ஃபிகர்ஸ் தெரியல. 17 செஞ்சுரிஸ் நினைக்கிறேன். இது வந்து ஹாரி ப்ரூக் 18வது செஞ்சுரி. இது வரைக்கும் அடிச்ச செஞ்சுரியில
ஐகானிக் செஞ்சுரி, ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஞ்சுரி, கிரேட்டஸ்ட் பேட்டிங் தான் நான் இதை தான் நான் சொல்லுவேன். கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹாரி ப்ரூக். ஆனாலும் இங்கிலாந்தோட பேட்டிங் மிட். ஹாரி ப்ரூக் இல்லைன்னா இங்கிலாந்தோட பேட்டிங் மிட். வில் ஜாக்ஸ் ஒரு மேட்சுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன கேமியோஸ் அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா இங்கிலாந்து வில் ஃபல். சாம் கரன் சின்ன சின்ன அந்த நாக்ஸ் ஆடலைன்னா இங்கிலாந்து வில் ஃபெல். மத்த யாருமே சரியான பர்ஃபார்மன்ஸ் இங்கிலாந்துல இருந்து கொடுக்க தவறுறாங்க. தே ஆர் சர்வைவிங் ஜஸ்ட் வேர் ஆஃப் மார்ஜின். குவாலிஃபை ஆயிட்டாங்களே ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு மாதிரி ஆட்டம் காண்டிட்டு தான் இருந்துச்சு டீம். நேபாளுக்கு எகெயின்ஸ்ட் தான் ஒரு தோல்வி சந்திக்க வேண்டிய ஒரு டீம். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எகெயின்ஸ்டா தோத்தாங்க. அதுக்கப்புறம் இட்டாலி, ஸ்காட்லாந்து இவங்களை அடிச்சுதான் உள்ள வந்தாங்க. உள்ள வந்த உடனே ஸ்ரீலங்கால அடிச்சு இப்போ பாகிஸ்தானையும் அடிச்சு தே ஹவ் குவாலிஃபைட். ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் த செமிஸ். பட் கன்வின்சிங்கா குவாலிஃபை ஆகல. நம்ம அதை பத்தி பேசணும். கண்டிப்பா கன்வின்சிங்கா குவாலிஃபை ஆகல. வெஸ்ட் இண்டீஸ் இன்னும் குவாலிஃபை ஆகல. அவங்க வந்து ஒரு கன்வின்சிங் கிரிக்கெட் ஆடினாங்க. சவுத் ஆப்பிரிக்காவே நம்ம சொல்ல முடியாது கன்வின்சிங்கா ஆடினாங்க. இந்த டோர்னமெண்ட்ல வெஸ்ட் இண்டீஸும் அண்ட் ஜிம்பாவே ரெண்டு பேரும் தான் ஒரு கன்வின்சிங்கான கிரிக்கெட் ஆடினாங்க. அது நேத்து சவுத் ஆப்பிரிக்கா நான் சொல்ல சவுத் ஆப்பிரிக்கா கன்வின்சிங்கா தான் ஆடினாங்க. தேவர் டாமினேட்டிங் ஆன் தி ஈச் பேஸ். ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஆக்சுவலா அவங்க தோல்வி சந்திச்சிருக்க வேண்டிய ஒரு மேட்ச் தான். பட் அது அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் நான் சொல்லுவேன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கன்வின்சிங்கா இல்ல அப்படின்னு. பட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த மேட்சுமே கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் தப்பிச்சு வந்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு வந்து இந்த பரமபதம்லாம் ஆடுவோம்ல, ஆடும்போது ஒருத்த மட்டும் லக்கியா பக்கத்துல ஒண்ணு போட்டா இந்த சைடு பாம்பு இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஜஸ்ட் தப்பிச்சு நமக்கு முன்னாடி போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜஸ்ட்ல தப்பிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் தான் வந்து நிக்கிறாங்க. பட் செமிஃபைனல்ஸ் எங்க ஆட போறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் இந்தியா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அந்த நம்ம அதை சொல்லிடுவோம். செமிஃபைனல்ஸ் குவாலிஃபிகேஷன் எப்படின்னா ஒன்னு வந்து கொல்கத்தான்றது பிக்ஸ் ஆகிடுச்சு. கொல்கத்தாவா மும்பையான்னு தெரியல. ஒரு வென்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா பிக்ஸ் ஆயிடுச்சு, அது கொல்கத்தான்னு நினைக்கிறேன். இன்னொரு வென்யூ எப்படி இதுவாகும்னா இந்த குரூப்ல இருந்து நெய்தர் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆர் பாகிஸ்தான். நான் கரெக்டா சொல்றேன், ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இந்த ரெண்டு டீமுமே குவாலிஃபை ஆகாத பட்சத்துல செமிஃபைனல் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு ரெண்டு செமிஃபைனலும் இந்தியாவுக்கு நான் மாத்த போடும். ஒன்னு மும்பைல நடக்கும், ஒன்னு கொல்கத்தால நடக்கும். சப்போஸ் எய்தர் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆர் பாகிஸ்தான் யாராவது ஒருத்தவங்க செமிஃபைனலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். ஸ்ரீலங்கா ஆர் பாகிஸ்தான்ல யாராவது ஒருத்தவங்க குவாலிஃபை ஆயிட்டா ஒன்னு வந்து கொழும்புல நடக்கும், இன்னொன்னு உங்களுக்கு கொல்கத்தால நடக்கும். இதுதான் சினாரியோ. இப்படிதான் கொண்டு போவாங்க. இவங்க ரெண்டு பேருமே சப்போஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டு பேரும் குவாலிஃபை ஆக வாய்ப்பே இல்லை. அதனால எய்தர் ஆஃப் ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் தான் மேட்ச் வந்து ஒரு செமிஃபைனல் கொழும்புல, ஒன்னு வந்து கொல்கத்தா. இவங்க ரெண்டு பேருமே எலிமினேட் ஆகி நடைய கட்டிட்டாங்கன்னா ரெண்டு செமிஃபைனலும் இந்தியாவுக்கு மாத்தப்பட்டணும். ஒன்னு மும்பைல நடக்கும், ஒன்னு வந்து கொல்கத்தால நடக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணும் என்னன்னா, இந்தியா ஒருவேளை குவாலிஃபை ஆகி அந்த நெய்தர் ஸ்ரீலங்கா பாகிஸ்தானை சந்திக்க வேணும் அப்படின்னா தே ஹேவ் டு டிராவல் கொழும்பு அகெயின். இதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிப்போம். ஏன்னா இந்தியாவுக்கு அந்த இடத்துல ஹோம் அட்வான்டேஜ் கிடைக்காது, நம்ம கொழும்புக்கு தான் போய் ஆகணும். ஒருவேளை இன்னொரு செமிஃபைனல்ஸ் நம்ம விளையாடணும் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம கொல்கத்தால விளையாடுவோம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துலதான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேபிள் டாப் நம்மளால ஆக முடியாது இப்போ இருக்க நிலைமைக்கு. ரன் ரேட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம செகண்ட்ல தான் பினிஷ் பண்ணுவோம். அந்த குரூப்போடைய டாப்பர்ஸ் கூட தான் நம்ம மோதுவோம். அப்படி பார்க்கும்போது இங்கிலாந்து அந்த குரூப்போடைய டாப்பர்ஸா பினிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அன்லஸ் இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து கேம் அதுல நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொல்கத்தால தான் ஆட போறோம் அப்படிங்கறது நினைக்கிறேன். சோ பாப்போம், அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நம்ம ஆடுவோமா அதுதான் கேட்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் போறோமா அப்படிங்கறது யோசிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு வியாழக்கிழமை நடக்கிற மேட்ச் தான் முடிவு பண்ணும். இப்ப இன்னைக்கு நம்ம ஆளுங்க பூரா இன்னைக்கு பாகிஸ்தான் மேட்ச ஹேட் வாட்ச் பண்ணோம். வியாழக்கிழமை பாகிஸ்தான்காரனுக்கு ஃபுல்லா நம்ம மேட்ச ஹேட் வாட்ச் பண்ணாங்க. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னு ஒரு சேர ரெண்டு பேரும் செமிஃபைனல் போவாங்க. இல்லைன்னா இந்தியா ஓவும், இல்லைன்னா பாகிஸ்தான் எலிமினேட் ஆயிடும், இல்ல இந்தியா எலிமினேட் ஆயிடும், பாகிஸ்தான் உள்ள போகும். கடந்த 20 வருஷமா இதுதான் நடக்குது.
இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு சேர ஒரே ரவுண்ட்ல வெளியே போனதுன்றது கடைசியா எப்ப நடந்துச்சுன்னா 2007 ஓடிஐ வேர்ல்டு கப். அதுலதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா வெளியே போனாங்க. 20 வருஷம் கழிச்சு அந்த மாதிரியான சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வேர்ல்டு கப்ல நடக்குது. பாகிஸ்தான் அந்த வெர்ஜ் ஆஃப் எலிமினேஷன். இந்தியா ரன் ரேட் இல்லைன்னா கோவிந்தான்ற நிலைமையில இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை சொல்லி 21 வருஷம் சாரி 19 வருஷம் முன்னாடி 2007 அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நம்ம பங்களாதேஷ்ல அடி வாங்கிட்டு இருப்போம். பங்களாதேஷ்ல அடி வாங்கி வெளியே போகணுமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல பங்காளி அயர்லாந்து அடி வாங்கிட்டு இருப்பாரு ஓடிஐ வேர்ல்ட் கப்ல. அயர்லாந்துல அடி வாங்கிட்டு அவரு வருவாரு. சரி வா ஒன்னாவே ஒரே பிளைட்ல போயிருவோம், உங்களை பாகிஸ்தான்ல டிராப் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு கதை. எங்க பாகிஸ்தான் கேஸ் வாங்குச்சு? நம்ம முதல்ல வந்துட்டோம். பாகிஸ்தான் அந்த வேர்ல்டு கப்ல தோத்ததுனால கான்டெக்ட் தெரியாதவங்களுக்கு ரொம்ப டார்க்கா போயிருக்கு. இல்ல, அயர்லாந்து கிட்ட பாகிஸ்தான் தோத்துரும், அது உடனே இன்சமா முல்லாக்கு வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு. அன்பார்ச்சுனேட்டா என்ன நடக்கும்னா, அந்த பாகிஸ்தானோட கோச் வந்து ஸ்பாட், அது யூடியூப்ல சொல்ல முடியாது, பாகிஸ்தானோட கோச் இஸ் நோ மோர். அந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து உயிரோட இல்லை. அவ்வளவுதான், சிம்பிள் கான்டெக்ட். அதை பத்தி சில கேசஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸும் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படிங்கறதால அதை பத்தி இன்னொரு வீடியோ நம்ம அடுத்த ஏதாச்சும் பேசும்போது அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். இப்போ இந்த வேர்ல்ட் கப்புக்கு வருவோம். இந்த வேர்ல்ட் கப்ல இப்போதைக்கு இங்கிலாந்து வந்து குவாலிஃபைட், இங்க செமிஃபைனல் ஆட போறாங்க அப்படிங்கிறது இனி வர மேட்சஸ் மூலியமா தெரியும். நாளைக்கு இதே குரூப்ல நியூசிலாந்து ஸ்ரீலங்கா ஆடுறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு விர்ச்சுவல் எலிமினேஷன். நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்ட் அந்த மேட்ச் வந்து ரெயினால டிராப் ஆச்சு அப்படிங்கறதால அவங்களுக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச். இந்த மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ்க்கு அவங்க போவாங்க. இவங்க இங்கிலாந்து 4 பாயிண்ட்ஸோட இருக்கும். பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் அந்த எலிமினேஷன் ஆயிருவாங்க. ஆக்சுவலா 2 பேருமே எலிமினேட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன் நியூசிலாந்து வின் பண்ணா. குரூப் நாளைக்கு நியூசிலாந்து வின் பண்ணிட்டா, நாளைக்கு நியூசிலாந்து வின் பண்ணிட்டா நியூசிலாந்து 3 பாயிண்டோட இருக்கும். ஸ்ரீலங்காவுக்கு சான்சஸ் ஆர் ஓவர், ஆல்மோஸ்ட் ஓவர். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஜெயிச்சா 2 பாயிண்ட் தான் வரும். பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து அவங்களுக்கு குவார்டர் ஃபைனல் மாதிரி ஆகிடும். இங்கிலாந்து நியூசிலாந்தும் விளையாடும், பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் விளையாடும். இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்ச்ல நியூசிலாந்து சப்போஸ் தோத்து பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்கா பீட் பண்ணிட்டா ரன் ரேட்டோட மார்ஜின்ல பாகிஸ்தான் 3 பாயிண்ட் எடுத்து உள்ள போகிற வாய்ப்புகள் இருக்குது. பாகிஸ்தானோட குவாலிபிகேஷன் சினாரியோ. நியூசிலாந்தோட சினாரியோ சொல்லணும்னா, நாளைய மேட்ச் நியூசிலாந்து ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் இங்கிலாந்து கிட்ட அவங்க எப்படியாவது ஜெயிச்சிட்டாங்கன்னா 5 பாயிண்ட்ஸோட டேபிள் டாப்பரா அவங்க போவாங்க. இங்கிலாந்து 4 பாயிண்டோட இருக்கும். பாகிஸ்தான் நியூசிலாந்து இரலவெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் அது பாதிக்காது. நியூசிலாந்து 2 மேட்சும் ஜெயிச்சுட்டா. சப்போஸ் நியூசிலாந்து வந்து நாளைக்கு ஜெயிச்சு இங்கிலாந்து கிட்ட தோக்கிற பட்சத்துல 3 பாயிண்டோட வெயிட் பண்ணுவாங்க. தே ஹோப் ஸ்ரீலங்கா பீட்டிங் தம். நாளைக்கு இவங்க ஸ்ரீலங்காவை பீட் பண்ணிட்டாதான் 3 பாயிண்ட் வரும் அப்படின்னு போது தே ஹோப் பாகிஸ்தான் பீட் தம் அப்படின்னு கான்டெஸ்ட் வரும்போது இவங்க 3 பாயிண்டோட உள்ள போவாங்க. பாகிஸ்தான் 1 பாயிண்டோட எலிமினேட் ஆவாங்க. ஸ்ரீலங்கா 2 பாயிண்டோட எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸ்ரீலங்காவை ஓவர் ரூல் பண்ண வேணும். ஸ்ரீலங்கா ஹேஸ் அ சான்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, நாளைக்கும் அதுக்கு அடுத்த மேட்ச் வச்சு குவார்டர் ஃபைனல்ஸையும் பாகிஸ்தானை பீட் பண்ணணும். அப்படி பீட் பண்ணிட்டா 4 பாயிண்டோட அவங்க போயிடுவாங்க. இங்கிலாந்து ஹேவ் டு ஹெல்ப் ஸ்ரீலங்கா. இங்கிலாந்து வந்து நியூசிலாந்து ஜெயிக்கணும். இது நடக்கிற பட்சத்துல இங்கிலாந்து 6, இவங்க வந்து 4 பாயிண்ட். பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் ஒரு பாயிண்டோட வெளியே நடைய கட்டியா. அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் சினாரியோஸ் நடக்குது. இந்த குரூப் வந்து இந்த மேட்ச்னால வைடா ஓப்பன் ஆயிருக்குது. இது வரைக்கும் குரூப் ஏவை தான் எல்லாரும் பார்வை இருந்துச்சு. இப்ப இந்த குரூப் வைடா ஓப்பன் ஆனதுக்கு காரணம் ஹாரி ப்ரூக்கோட செஞ்சுரியோடனால இங்கிலாந்து ஜெயிச்சதால. ஆல்சோ இந்த குரூப்ல பாகிஸ்தானும் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படின்னா நாளைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா நியூசிலாந்தை டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்ச்ல இங்கிலாண்டும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து கம்ஃபர்டபுளா 6 பாயிண்ட்ஸோட அங்க ஒரு ரீச் ஆயிருப்பாங்க. நியூசிலாந்து 1 பாயிண்டோட இருப்பாங்க. ஸ்ரீலங்கா 2 பாயிண்டோட இருப்பாங்க. பாகிஸ்தான் 3 பாயிண்டோட உள்ள போகும். ஸோ இப்படிதான் பாகிஸ்தானுக்கு இந்த ஒரு சான்ஸ். பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த குரூப் அப்படியே குரூப் 2 அப்படியே ஓப்பன் ஆயிருக்கு வைடா. ஸோ நாளைக்கு மேட்ச் வந்து இன்னுமே அது எப்படி போகுது, இன்னுமே அது சுவாரஸ்யமா ஆக்குமா, இல்ல நாளைக்கு மேட்ச் நமக்கு ரிசல்ட் தெரிய வருமா அப்படிங்கறது நாளைக்கு மேட்ச்ல தெரியும். நியூசிலாந்து ஸ்ரீலங்கா ஆடுறாங்க. அதே மாதிரி குரூப் 1க்கு வந்துட்டோம் அப்படின்னா குரூப் 1ல வந்து வியாழக்கிழமை ஒரு எக்ஸைட்டிங் டே. குரூப் 1ல ஆக்சுவலா
டபுள் ஹெட்டர் அண்ட் முக்கியமான ஒரு டபுள் ஹெட்டர் என்னன்னா, இப்போ இந்த குரூப்ல இந்தியா தோத்துட்டதால ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குது 3 மணிக்கு. அதே மாதிரி இந்தியா ஜிம்பாப்வே ஆடுறாங்க 7 மணிக்கு. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சிம்பிள் செனரியோ. இந்தியா அடுத்த 2 மேட்சை வின் பண்ணும். ஜிம்பாப்வே கூடயும் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் குவாலிஃபை ஆகலாம். ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் இப்ப இருக்க ஃபார்முக்கு சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு 2 மேட்ச்மே ஒரு பெரிய மார்ஜினை வின் பண்ணணும். அப்படி வின் பண்ற பட்சத்துல 3 டீம்ஸுமே 2 வின்ஸோட இந்த குரூப்ல மாட்டிப்பாங்க. நெட் ரன் ரேட் வாருக்கு போவாங்க. அதுல இந்தியாவுக்கு தான் ஒரு பயங்கர டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்தியா மட்டும்தான் -3ல இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை டிஃபீட் பண்ணி +3க்கு போயிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வேவை ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணி +5க்கு போயிட்டாங்க. இப்போ ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பெரிய மார்ஜின்ல தோத்தாங்க அப்படின்னா இந்தியா ஜிம்பாப்வே ஒரு பெரிய மார்ஜின்ல பீட் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவோட நெட் ரன் ரேட்டுக்கு கொஞ்சம் ஈக்குவல் பண்ணலாம். ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்காவோட நெட் ரன் ரேட்டுக்கு மேல போலாம். பட் ஸ்டில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இன்னொரு கேம் இருக்கு அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே டு பூஸ்ட் தேர் நெட் ரன் ரேட். அந்த இடத்துல அவங்க நெட் ரன் ரேட்டை பார்த்து ஆடிட்டாங்கனாலும் இந்தியாவுக்கு சிக்கல். வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பெரிய மார்ஜின்ல வின் பண்ணிட்டாங்க. இந்தியா ஜிம்பாப்வே தோக்கடிச்சிருச்சு. சவுத் ஆப்பிரிக்காவும் ஜிம்பாப்வே ஒரு பெரிய மார்ஜினை தோக்கடிச்சிச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பெரிய மார்ஜினை தோக்கடிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த நெட் ரன் ரேட் வார் வந்து இன்னுமே டீப்பா வலுப்பெறும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து இப்ப நான் சிம்பிளா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா கேம்ல சவுத் ஆப்பிரிக்கா டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு கிளியர். வெஸ்ட் இண்டீஸ் பெரிய மார்ஜின்ல டிஃபீட் ஆயிட்டு வின் பண்ணாலும் ரொம்ப கம்மியான மார்ஜின்ல வின் பண்ணா ரெண்டுமே இந்தியாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆபத்து. வெஸ்ட் இண்டீஸ் வந்து பெரிய மார்ஜின்லயும் வின் பண்ணக்கூடாது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இன்னொரு மேட்ச் ஜிம்பாப்வே கூட அவன் மார்ஜின் நெட் ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸோட நெட் ரன் ரேட்டையும் நம்ம ஓவர்டேக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். அது வந்து இம்பாசிபிளான சுச்சுவேஷனா மாறும். அதாவது தோத்துட்டாலும் பிரச்சனை, அதாவது கம்மியான மார்ஜின்ல அடிச்சாலும் பிரச்சனை, அதிக மார்ஜின்ல அடிச்சாலும் பிரச்சனை தான் இந்தியாவுக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டிலான ஒரு மார்ஜின்ல வின் பண்ணணும். அதை விட முக்கியமான செனரியோ சவுத் ஆப்பிரிக்கா அப்படியே அடிச்சுட்டு போயிடணும். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு செனரியோக்கு தான் இந்தியா ப்ரே பண்ணுவாங்க. ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாலும் ஈஸியா ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி 90% அந்த எலிமினேஷன் சைட்ல இருக்க மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகும். அந்த ஒரு 10% என்ன அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா நல்லா ஆடிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ என்ன நடக்குது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இனி வர கேம்ஸ் குரூப் 1 கேம்ஸ். குரூப் 1 கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னர் புரோட்டியா கன்னியா வந்து உட்காந்து புரோட்டியாக்கு கம்பு சுத்த வேண்டியதுதான். திஸ் டைம் ஃபார் ஆப்பிரிக்கான்னு எனக்கு வந்து நான் ஒரு இன்னர் புரோட்டியா, நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்தியாவும் பிடிக்குமோ அதுல ஒரு 75 to 80% எனக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் பிடிக்கும். சவுத் ஆப்பிரிக்கா நான் சப்போர்ட் பண்ணுவேன். நியூட்ரலா சவுத் ஆப்பிரிக்கா விளையாடும்போது நான் சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட் பண்ணுவேன். என்ன சொல்றதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா வித் த ஃபார்ம் தே கேன் ஐ ஃபார் த டைட்டில். அவங்க வந்து ஒன்னும் பழைய மாதிரிலாம் இந்த சோக்கிங் இதெல்லாம் அவங்க விட்டு ஒழிச்சுட்டாங்க. நீங்க சகட்டு மேடைக்கு ஆடு போடுறீங்க, என்ன நியாயம்? அவன் சோக்கர அவன் வந்து ஒரு ஃபைனலும் வந்துட்டான். நீங்க ஜெயிக்காத WTC-ய உங்களை அடிச்ச ஆஸ்திரேலியாவை அதே லார்ட்ஸ்ல சேசிங்ல சம்பவம் பண்ணி அவன் ஜெயிக்கிறான். புரியுதா? அவன் கிட்ட நீங்க வந்து இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த WTC மட்டும்தான் வச்சிருக்கான் அவன். இல்ல இது வந்து நாட் டிராஃபியை பத்தின பேச்சே கிடையாது. The way you are disrespecting other teams. நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு தான் நான் சொல்றேன். யூ ஷுட் நாட் டிஸ்ரெஸ்பெக்ட் அதர் டீம்ஸ். இப்போ இதே இந்தியா வந்து ஃபுட்பால்ல வீக்கா இருக்குது. ஏசியா கப்பு நீங்க ஆடுறீங்க, AFC நடத்துறதுல. இப்ப நீங்க யாரு கூட நீங்க ஒரு பெரிய ஒரு சைனா கூட ஆடுறீங்க, இல்ல ஜப்பான் கூட ஆடுறீங்க. இல்ல நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடுறேன் ஒரு சினாரியோ. அப்ப ஜாப்பனீஸ் டிவில வந்து அவங்க பிராட்காஸ்டிங் பண்றவங்க வந்து இந்தியாவை மட்டம் தட்டுற மாதிரி போட்டீங்கன்னா வில் யூ அக்செப்ட் திஸ்? இது ஒரு கேள்வி நான் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கறேன். இப்ப ஜப்பான்காரன் பிராட்காஸ்டிங் பண்றவன் உங்களை மட்டம் தட்டுற மாதிரி நீங்க ஒரு டீம் வீக்கஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க ஆதரிப்பீங்களா, இல்ல நீங்க வந்து எதிர்த்து ஷவுட் அவுட் பண்ணுவீங்களா? அப்படிதான் மத்தவங்களுக்கும் இருக்கும்.
அது என்ன உனக்கு வந்தா அர்த்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்க சொல்லலாம் நான் காசை கொடுத்து வாங்கிட்டேன், நான் எப்பெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும்னு. காசு கொடுத்து வாங்கிட்டா ப்ரொமோட் பண்றதுக்கு எத்தனையோ விதம் இருக்குது. பேஷனேட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஒண்ணு அது வந்து போனா அது வந்து என்னோட வருத்தத்தை தான் நான் கொட்டுற மாதிரி இருக்கும். மில்லர் வந்து அடிச்சு கொடுத்தது வந்து ஏதோ ஒரு இன்ஃபுளுசர் ஒரு லேடியை கூட்டு வந்து அந்த லேடி இதுல கை வச்சுக்கின்னு அவன் வேலையை தானே அவன் பார்த்தான். அவன் என்ன ஒன் டீமுக்கு ஆடுறான்? இது என்ன பிரான்சைஸ் கிரிக்கெட்டா இது? பிரான்சைஸ் கிரிக்கெட்னால அவன் காசை வாங்கிட்டு ஆடுறான், அவன் கண்ட்ரிக்காக அவன் ஆடுறான். அவன் கிட்ட வந்து நீ இப்படி ஆடிட்ட, நான் உன்னை ஃப்ரெண்டா தானே நினைச்சேன்னு. மில்லர் இடத்துல இருந்த நீ யாருன்னே எனக்கு தெரியாது, யார் நீ அப்படின்னு தான் கேக்குற மாதிரி இருக்கும். சும்மா இன்ஃபுளுசரை கூட்டு வந்து கேம் அவ்வளவுதான். அங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றான், அத்தை பண்றேன்னு போயிட்டு கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு காசை கொடுத்து வாங்கிட்டா நீ என்ன வேணா கிண்டி கொடுப்ப. 2.5 மணி நேரம் சினிமாலே ஒத்துக்காத இது கிரிக்கெட் மேட்சுக்கு ஒத்துப்பாங்களா? நான் கேக்குறேன். ஆஃப் த டாபிக் போயிட்டேன். சாரி. ஏதோ ஒரு சின்ன ஒரு இல்ல தேவைப்படுற ஒரு விஷயம் தான். இல்ல என்னன்னா நீங்க சொல்றது ஒரு அவுட் ஆஃப் த கான்டெக்ட் இல்லாம இது வந்து ஆக்சுவலா பாத்துட்டீங்க அப்படின்னா ஓகே ஒரு கமர்ஷியலா நீங்க ஒரு விஷயத்த நீங்க எடுத்துட்டு போறீங்க. இந்தியா வந்து இப்போ 300 அடிக்கும்னு சொல்லி எடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கறது ஒரு ஹைப் தரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் நீங்க போடுற ஆட் வந்து இன்ஃப்ளூயன்சிங் ராங்லி இன்ஃப்ளூயன்சிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது. ஏன்னா பிளேயர்ஸையும் பிளேயர்ஸ் மேலேயும் ஒரு ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கு. பட் பிளேயர்ஸ் பாக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் பிளேயர்ஸையும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு செட்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த பிக்சர்ஸ் இப்போ ஆடியன்ஸே என்ன ட்ரிகர் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னா கிரிக்கெட்னா இட்ஸ் ஒன்லி பேட்டிங். ஒரு 300 ரன் அடிச்சாதான் இது கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி ரீசென்ட் டைம்ஸ் இட் காட் ட்ரிகர். நீங்க வந்து இப்போ வேர்ல்ட் கப்ஸ் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே எவால்வ் ஆகி வருவாங்க எங்க இருந்தோ. ஆக்சுவலா அவங்களுக்கு எப்படி அப்படின்னா அது ஐபிஎல் ஃபேன்ஸ் தான். நான் வந்து ஓப்பனாவே சொல்லிடுறேனே, ஐபிஎல்ங்கிறது ஒரு பக்கா கமர்ஷியலைஸ் ஆன மாதிரியான ஒரு லீகா மாத்திட்டாங்க. ஒரு ஒரு இப்போ நீங்க ஹைதராபாத் தான் எடுத்துட்டீங்க. நம்ம இந்த வீடியோல ஹைதராபாத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். நீங்க பழைய ஹைதராபாத் பிச் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 130 135 வந்து ஒரு காம்படிட்டிவ் டோட்டல். மும்பை இந்தியன்ஸ் அடி வாங்கி இருக்கு. 130 140 அடிக்கும் போது நீ 130 140 தூக்கின்னு வந்து SRH will defend once again 140 130 அப்படி நீ ப்ரொபகண்டா பண்ணியா? அந்த ஒரு நியாயத்தை யாருமே காட்டல. பவுலருக்குன்ற ஒரு நியாயத்தப்ப யாருமே வரமாட்டீங்க. பேட்டிங்ல வந்து ஆகும்னு இதே ஹைதராபாத் பவுலிங்ல மாஸ் காட்டும் போது எப்பா இது போர் அடிக்கிற டீம்பா, இவனுக்கெல்லாம் யார் 7.5 மணி ஸ்லாட் கொடுத்தது அப்படின்னு திட்டின வாயிங்க. அவன் வந்து 250 மேல அடிக்கும் போது இவனை சூப்பரா ஆடுறான், இவனுக்கு அந்த ஸ்லாட்டை கொடுக்கலாம். பேட்டிங்க்கு இருக்கிற அந்த ஓரவஞ்சனை இது வந்து டினை பண்ணணும். பேட் அண்ட் பால் கேம்ன்ற இடத்துல மட்டும் நீங்க போன சீசனே உங்களுக்கு ரபாடா சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்க வேணா கிரிக்கெட் நடத்தாதீங்க, வேணா பவுலிங் மிஷின் உங்களுக்கு பல போட்டும் 11 பேர் பேட்டர் ஆடுங்களா நீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஏன்னா அவரு குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் நீங்க சவுத் ஆப்பிரிக்கால பாத்துட்டீங்கன்னா ஈக்குவல் பேட் அண்ட் பால் கான்டெஸ்ட் இருக்கும். நான் நினைச்சேன் இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல வந்து ஓகே மாறிடுச்சு, நான் ஒருவேளை பிளாட் ட்ராக் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த ஒரு விஷயத்த இந்த வேர்ல்ட் கப் மாத்தி இருக்கு. 170 180 அந்த காம்படிட்டிவ் டோட்டல் இந்த ஓஜி டேஸ் ஆஃப் அந்த 180 190 வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். அந்த 180 190 வச்சு இப்ப சவுத் ஆப்பிரிக்கா தான் பண்ணாங்க, ஒரு 180 அடிச்சாங்க, டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான கிரிக்கெட் தான் அதுதான் கிரிக்கெட். நம்ம பார்த்து வளர்ந்த கிரிக்கெட் அதுதான். ஒரு காலத்துல ஐபிஎல் இப்படிதான் இருந்துச்சு, 160 170. அதுவே ஒரு சில டைம் அந்த சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு கரெக்டா வந்து பேட்டர்ன் எடுத்துட்டு போவாங்க, செட் பண்ணுவாங்க, பிரில்லியண்டா சேஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு, பவுலர்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த சேஸ்மே வந்துட்டு நடக்காது. அப்படி இருந்த ஒரு கேம கமர்ஷியலைஸ்க்கு வேண்டி நான் சொன்ன மாதிரி இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஐபிஎல் ஆடியன்ஸுக்கு வேண்டி இப்படி மாத்தி வச்சிருக்காங்க 250 260. அது வந்து டைரக்டா வந்து நமக்கு இந்த வேர்ல்ட் கப்லயும் நமக்கு வந்து டைரக்டா இதாகுது, இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது. நம்ம டீம்ஸ் வந்து 300 அடிக்கும் 250 அடிக்கும் பெரிய ஸ்கோர் அடிக்கும்ங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரவங்க இப்ப எல்லா பேட்டர்ஸும் அபிஷேக் சர்மால இருந்து இஷான் கிஷன்ல இருந்து எல்லாருமே வந்து சுத்தருக்கு தான் பாக்குறாங்க. இந்த மாதிரியான பிக்சர்ஸ்ல ஆட தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா அதை பிரில்லியண்டா யூஸ் பண்ணிட்டாங்க. பீடாக் அவருடைய யூடியூப்ல அஸ்வினோட யூடியூப்ல சொன்ன மாதிரிதான், நான் தான் பிளான் பண்ணி கொடுத்த அபிஷேக் சர்மாக்கு அந்த 5 லென்த் மார்க்லயே போட்டு அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் போடுங்க, ஸ்லோவர் ஒன்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அது பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரில்லியன்ட் நம்ம பிரில்லியன்ஸ் இன் பவுலிங் பும்ராவை தவிர வேற யாருமே நான் அப்படி பார்க்கல.
ஹர்ஷ்தீப் சிங் ஓரளவுக்கு சொல்லலாம். பும்ரா மட்டும் தான் அந்த மாதிரியான ஒரு பிரில்லியன்ஸ், அந்த ஒரு பிரில்லியன்ஸை காட்டுறாரு வித் த பேட். ரெண்டு பேர் நின்று ஆங்கரிங் ரோல் பண்ணலாமே, திலக் வர்மா நல்லா நின்று பண்ணலாமே ஆங்கரிங் ரோல், சூரியகுமார் யாதவ் நின்று பண்ணலாமே, எதுக்கு அந்த மாதிரி போறீங்க? நீங்க கேம் எவால்வ் ஆகுது நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, பட் கேம் எவால்வ் ஆகுங்க, நீங்க தான் அது எவால்வ் ஆகுற மாதிரி காட்டிக்கிறீங்க. சொல்லப்போனா அந்த 200 300 அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். நீங்க வந்து ஐபிஎல் மட்டுமே பாக்குற ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு வேண்டி நீங்க அதை கொடுக்குறீங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு என்டர்டைன்மெண்ட். பேட்டிங் மட்டும் நல்லா இருந்தா போதும், வேணா பெரிய பெரிய சிக்ஸஸ் வருது, பவுண்டரிஸ் வருது, இதுதான் எனக்கு வே ஆஃப் கிரிக்கெட், இதுதான் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்க ஒரு ஆடியன்ஸுக்கு நீங்க இந்த கேமை ப்ரொமோட் பண்றீங்க த்ரூ ஐபிஎல். இன்னும் இதே கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கிரிக்கெட் வந்து எப்படி சொல்றது, நார்மலா கிரிக்கெட்டுக்கு இருக்க ஃபேன்ஸ், கிரிக்கெட் பாக்குற ஒரு ஃபேன்ஸ் வந்து எப்படி சொல்றது கம்மியாயிட்டே வருவாங்க. ஐபிஎலோட இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபேன்ஸுக்கு கம்மியாயிட்டே வரும். இப்பவே பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த 250 கேம்ஸ் எல்லாம் யாருமே பாக்குறது இல்ல. இதுதான் வந்து ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா இப்போ லாஸ்ட் சீசன்லயே பாத்துட்டீங்கன்னா மும்பை அண்ட் சிஎஸ்கே விளையாண்ட ஃபர்ஸ்ட் கேம் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு லெவல்ல குவாலிட்டியில இருந்துச்சு. எனக்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த கேம் மத்த கேம்லாம் 250 வருது, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்கு, நீங்க மட்டும்தான் பழைய ஓஜி ரைவல்ஸ் சொல்லிட்டு 140 150 ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுதான் கிரிக்கெட். ஈக்குவல் கான்டெஸ்ட் டு பேட் அண்ட் பால், அப்படி இருந்தாதான் அது கிரிக்கெட். இப்ப நம்ம பாக்குறது கிரிக்கெட் கிடையாது. அதுக்கு இந்த வேர்ல்ட் கப் வந்து ஒரு தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த வேர்ல்ட் கப்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சா இருக்கட்டும், இந்தியா விளையாண்ட விதமா இருக்கட்டும், இந்த இடத்துல இருந்தாச்சும் முடிச்சுப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த வேர்ல்ட் கப் ஒருவேளை இந்தியா லூஸ் ஆயிருச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து தொடர்ந்து வேர்ல்ட் கப் லூஸ் ஆயிட்டு இருக்கும் போது ஐபிஎல் தான் ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் ஆஃப்டர் த வேர்ல்ட் கப் வரும். இந்தியா இந்த வேர்ல்ட் கப் ஒருவேளை தோத்துச்சு அப்படின்னா, நானே முன்னாடி வந்து இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறேன், ஐபிஎல் தான் மிகப்பெரிய ரீசன் நான் காரணம் காட்டுவேன். இந்த வே ஆஃப் கண்டக்டிங் த லீக் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. பக்காவா கமர்ஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன். சோ இந்த மைண்ட் செட் டைரக்டா இன்டர்நேஷனல் இந்தியன் டீமை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது. நீ 300 ஐபிஎல் அடிக்கணும், அது ஐபிஎலோட முடிஞ்சிருச்சு, அது குவாலிட்டி வேற அப்படின்றது நான் சிம்பிளா சொல்லிடுறேனே. நீங்க டொமஸ்டிக்ல ஃபுட்பால் ஆடுறீங்கன்னா அந்த குவாலிட்டி வேற, சாம்பியன்ஸ் லீக்ல விளையாடுறீங்கன்னா அந்த குவாலிட்டி வேற. அந்த லீக்குக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டிஸ் சேஞ்ச் ஆகினே இருக்கு. அந்த ஒரு அடாப்டபிலிட்டி வேணும். ஐபிஎல்ல முன்னேறினா அது வந்து நீ கமர்ஷியல் என்ன வேணா பண்ணிக்க, அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு நீ செட் ஆயிடுனா அதுல நல்லா விளையாடி இந்த ஒரு 180 அடிக்கிற அளவுக்கான அடாப்டபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். அந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு நீங்க வந்து சான்சஸ் கொடுக்கணும். அங்க வெறும் மாங்குன்னு அடிக்கிறவனை மட்டுமே இங்க நம்பி இங்கேயும் எடுத்துன்னு வந்தா இந்தியாவுக்கு என்ன நிலைமை நடந்துச்சோ அதே நிலைமை தான் நடக்கும். அங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றவனால இங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுதா, இந்த டிபிக்கல் கண்டிஷன்ஸை கொடுங்க. இதே 300 பிச்சு இதே மாதிரி லெவலிங்கே திருப்பி இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல கொடுக்கறதுனால நோ யூஸ். வேர்ல்டு கப்ல நீங்க வந்தீங்கன்னா 180 பிச்சர்ஸ் தான் தர போறாங்க. இட்ஸ் வேக் அப் கால் ஃபார் இந்தியா. எஸ், இதே பிச்சு இப்போ வான்கடே எப்படி இருக்கு, இப்ப ஈடன் கார்டன்ஸ் எப்படி இருக்கு, அகமதாபாத் இப்ப எப்படி இருக்கு. அகமதாபாத் நம்ம வரப்போ மட்டும் கொத்தி போட்டுருவாங்க, மத்த டைம் எல்லாம் பிளாட் விக்கெட்டா இருக்கு, கில்லு வந்து ஈஸியா ரன் அடிச்சுட்டு போயிருவாரு. அப்படிதான் இருக்கு. அகமதாபாத் இப்ப எப்படி இருக்கு, ரொம்ப டஃபா இருந்துச்சு போன மேட்ச் ஸ்கோர் பண்ண. சவுத் ஆப்பிரிக்காவே ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு ஆடினாங்க. நம்மளால அந்த கம்பேக் எடுத்துட்டு வர முடியலன்னா காரணம் என்ன? அந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல ஆடி பழகிட்டோம். நான் இன்னும் சிம்பிளா சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். என்னன்னா, நீங்க வந்து கமர்ஷியலா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் நீங்க வந்து ஐபிஎல் மாதிரி லீக் நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 மாசம் அந்த சீசனுக்கு மட்டும்தான் ஆடியன்ஸ். எங்களை மாதிரி உண்மையா கிரிக்கெட் வித் போத் பேட் அண்ட் பால் கான்டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டை பார்க்கக்கூடிய ஒரு ஃபேன்ஸ் வந்து சீசன் ஃபுல்லா ஒரு எப்படி சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் பாக்குறவங்க நாங்க தான். ஸோ எங்களுக்கு தகுந்த மாதிரியான கிரிக்கெட்டை வந்து கொண்டு வாங்க அப்படிங்கறத சொல்றோம். ஸோ இந்த வேர்ல்ட் கப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணலன்னா அப்படின்னா கூட இந்தியாவுக்கு ஒரு வேக்கப் கால், அதை வந்து புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த வேர்ல்ட் கப் சாரி இந்த ஐபிஎல்ல 250 மாதிரியான கேம்ஸ் 300 மாதிரியான கேம்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்க்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் மாறும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி இந்த வேர்ல்ட் கப்ஸ்ல இன்னும் சில எக்ஸைட்டிங்கான மேட்சஸ் எல்லாம் இனிமேல் தான் வர காத்துட்டு இருக்கு. நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணது சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சுவாரஸ்யம் இன்னுமே பஞ்சம் இல்லாம அடுத்தடுத்த மேட்சஸ்ல வரும். ஸோ நம்மளுடைய வீடியோவும் அப்படியே அதே மாதிரி தொடர்ந்து வரும் அப்படிங்கறத சொல்லிட்டு நாங்க 2 பேரும் சைன் ஆஃப் பண்ற டைம் ஆயிருச்சு. ஸோ சைன் ஆஃப் ஆயிக்கிறோம். நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.